தளபதி விஜய் அவர்கள் இப்போ என்ன மனுஷன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு தான் அந்த இடத்துல தோணுச்சு. இதுதான் தளபதி அவர்கள், இதுதான் விஜய் அவர்கள், இதுதான் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கணும், மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா வீட்டுக்கும் ஒரு 37 குடும்பத்தோட வீட்டுக்கும் தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக போயிட்டு இவங்க வீட்டுக்கு மட்டும் போகாமல் இருந்தால் இவங்க சொல்கிறது ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக பார்க்க முடியும். ஆனால் விஜய் அவர்கள் தானே, அவரால் தானே அந்த கூட்டம் வந்துச்சு அப்படின்ட்டு சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் திமுகவினர் என்னென்னலாம் பேசிட்டு வந்தாங்களோ அதையே அவரும் பேசுகிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது. அந்த விக்னேஷ் இறப்புக்கு சீமான் அவர்கள் மீது தான் வழக்கு பதிவு செஞ்சாங்களா, அவர் தான் ஏவன் குற்றவாளின்னு போட்டாங்களா, ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்கலன்னு கேட்கும்போது அது இருக்கட்டும், அது சிபிஐ விசாரிக்கட்டும். அப்போ இதுவும் சிபிஐ விசாரிக்கட்டுமே, நீங்கள் யார் எழுதுறது, நீங்கள் என்ன ஜட்ஜா? வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து பேசியிருக்காரு. அங்கே என்ன நடந்தது, அதே போல் 20 லட்சம் பணம் கொடுத்ததை திருப்பி அனுப்பியிருக்காங்க ஒரு பெண்மணி, அவங்களுக்கு சில கேள்விகளும், அதே போல் சீமான் அவர்கள் வழக்கம் போல் அவருக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் கடைசியில் சில கேள்விகளும் கேட்டுட்டு இந்த வீடியோ தொடங்குவோம் அப்படின்ட்டு பார்த்துக்குவோம். முதல்ல தளபதி விஜய் அவர்கள் நேற்றைக்கு மகாபலிபுரத்தில் கரூரில் பாதிக்கப்பட்ட அங்கே குடும்பத்தினரை அழைச்சி பேசியிருக்காங்க. அந்த பேச்சுகளில் அந்த ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளில் நடந்த விஷயங்களை இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் முன்பு அங்கே வந்த குடும்பத்தினர் பேசியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா, நேற்றைக்கு சில ஊடகங்கள் எழுதுனுச்சு, சில பத்திரிகையாளர்கள் எழுதுனாங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதெல்லாம் எந்த ஒரு வார்த்தைகளுமே இல்லை. நம்ம அதை படிக்கும்போதும் அதை பார்க்கும்போதுமே எந்த ஒரு வார்த்தைகளுமே இல்லை. தளபதி விஜய் அவர்கள் இப்போ என்ன மனுஷன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் அந்த இடத்துல தோணுச்சு. இப்போ இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலுமே அதே காட்சிகள் திரும்ப 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 வரும்போது அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் கூட இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களும் கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சிகள் தான். தளபதி விஜய் அவர்கள் அவரை பற்றி எப்படி இருக்கார், என்ன சொன்னார், எப்படி அவர் இந்த இந்த 1 மாத காலத்தை கடந்திருக்காரு அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது உண்மையிலே மிகப்பெரிய அளவில் வார்த்தைகளே இல்லாத மாதிரி தான் இதை நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல குறிப்பிட்றேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் நிறைய பத்திரிகையாளர்கள், நிறைய ஊடகங்கள், குறிப்பிட்டு திமுகவினர், திமுக ஆதரவாளர்கள்லாம் தளபதி விஜய் அவர்களை எப்படி கட்டமைச்சாங்க, எப்படி இந்த 1 வார காலமாக தளபதி விஜய் அவர்கள் போன பேருந்தை எப்படி கட்டமைச்சாங்க, அவரை எப்படி குறிப்பிட்டாங்க. ஆனால் அங்கே பார்த்த மக்கள், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பார்த்த பிறகு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஏன்னா இதுதான் தளபதி அவர்கள், இதுதான் விஜய் அவர்கள், இதுதான் தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கணும், மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எது என்ன நடக்குது, எப்படி நடக்குது, இவங்கெல்லாம் எந்த மாதிரி கட்டமைக்க நினைக்கிறாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கட்டமாக அடுத்தடுத்த நிகழ்வுகளில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டே வராங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான். ரொம்ப சோர்ந்துருக்காரு, ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. நாங்கள் பேசவே முடியல, என்னுடைய குழந்தையோட புகைப்படத்தை பார்த்தோன்னே உடஞ்சி போயிட்டார் மனுஷன் அப்படிங்கிறது. காலில் விழுந்தாட்டு சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. அந்த காட்சிகள், அவங்க பேசக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போது கூட மிகப்பெரிய அளவு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தங்க இழந்துட்டாங்க அப்படின்ட்டு தான் தளபதி விஜய் அவர்கள் ஏன் இத்தனை நாளாக அரசியல் பேசலை, ஏன் இது பண்ணலை, ஏன் போகலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் பதிலாக தான் இந்த நிகழ்வு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட வீடியோக்கள் தான் நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப உடைஞ்சு போய் தான் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகள்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு தான் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கல்வி செலவாக இருக்கட்டும், உங்களுடைய மருத்துவ செலவாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் திருமணமாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள்லாம் இருக்குது அதை கொடுங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விபத்து, இந்த ஒரு நிகழ்வு யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அது பணம் கொடுத்தும் ஈடு செய்ய முடியாது அப்படின்ட்டு தான் தளபதி விஜய் அவர்கள் அறிக்கையாகவும் கொடுத்துருந்தாங்க. அவர் பேசினதிலும் அதுதான் இருந்தது. நான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே இடம் கிடைக்காத ஒரு காரணத்தினால, அங்கே அனுமதி கிடைக்காத ஒரு காரணத்தினால தான் இப்போது மாமல்லபுரத்துக்கு அழைச்சி தளபதி விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 38 குடும்பங்கள் வந்திருந்தாங்க, ஒரு குடும்பம் மட்டும் வரல அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோக்கள் நேற்று இரவு முழுக்க, நேற்று மாலை வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் பற்றி, அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது இரவில் ஒரு செய்தி நிறைய ஊடகங்களில் உடனே வந்துச்சு.
அதை பார்க்கும்போது சரி நம்ம இதையும் கேட்டுக்குவோம், இதையும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கரூரில் பாதிக்கப்பட்ட ஒரு தன்னுடைய கணவரை இழந்த ஒரு பெண்மணி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க குறிப்பிட்டு சொன்னது வந்து விஜய் அவர்கள் வந்து நேரடியாக கரூருக்கு வரதாகவும் நேரில் வந்து ஆறுதல் சொல்கிறதாகவும் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் வரல. நேரில் வராதனால எங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறோம். அதனால் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 20 லட்சம் பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை கேட்கும்போது நான் வரலன்னு சொன்ன பிறகு என்னுடைய கணவருடைய அக்காவுடைய கணவரும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வந்து போய் பார்த்துருக்காங்க. இதனால தான் மன உளைச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம விமர்சிக்கக்கூடாது. ஏன்னா திமுக உடன்பிறப்புகள் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து தொடக்கத்திலே விஜய் அவர்கள் பற்றி மக்கள் பேசும்போது அதை விமர்சனம் பண்ணி எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம சில கேள்விகள் தான் கேட்கணும். உடனடியாக திருப்பி தர வேண்டிய அளவுக்கு உடனடியாக பேங்க்கில் போயிட்டு, அதாவது மதியம் தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. மதியம் தான், அதுவும் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. கடையில் வந்து டிவியில் பார்த்துருக்காங்க. என்னுடைய கணவரோட அக்காவுடைய கணவர்லாம் போனதாக டிவியில் யாரோ பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், அந்த ப்ரைவேட் ஹாலில் நடந்த எந்த ஒரு ஃபுட்டேஜுமே வெளியில் வரல. எந்த ஒரு மீடியாவுக்கும் கவரேஜ் கிடையாது. யாருமே உள்ளே வர்றதுக்கு கவரேஜ் பண்ணுறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. தளபதி உள்ளே போகிறதையும் தளபதி வெளியில் வர்றது மட்டும்தான் மீடியாக்கள் வந்து கவர் பண்ணுச்சு. ஆனால் அவங்க எதை பார்த்தாங்க, யார் எதை பார்த்து சொன்னாங்க, எப்படி அவங்க அங்கே போனாங்கன்னு தெரியும்னு தெரில. இவங்க இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதியம் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயும் மாலைக்குள்ளே நான் அந்த பணத்தை வந்து போய் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சுயமரியாதை வந்து நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறது, பாராட்டணுங்கிறத தாண்டி அவங்களுடைய சுயமரியாதை வந்து நம்ம போற்றக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இருக்கும். ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம முன்வைக்காமல் போக முடியல அப்படிங்கிறது தான். மற்றவங்க மாதிரி வேறு ஏதோ காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்கள்ட்டே சில கேள்விகள் தான் நம்ம கேட்குறோம். இப்போ 30வது நாளில் வந்து நீங்கள் இந்த துக்கத்தை எல்லாம் கடந்து விஜய் அவர்கள் அங்கே வரல அப்படிங்கிறது மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உளைச்சலாக இருந்து அதை போய் பணத்தை உடனடியாக திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்தளவுக்கு ஒரு கோபம் வந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம இந்த இடத்துல முன் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகளை வந்து அவங்கள்ட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க இதற்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்பு பேசிய வீடியோக்களும் வந்து இன்றைக்கு ஊடகங்களில் தான் இருக்குது. பல்வேறு டிவிகளில் வந்து அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அன்றைக்கு கேட்கும்போது விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட பேசினாரா, என்ன பேசினார் அப்படின்னு கேட்கும்போது வீடியோ காலில் பேசினார். அவர் வந்து இந்த கேஸெல்லாம் முடிந்த பிறகு இங்கே வந்து அனுமதி கிடைக்கல, அதனால் கேஸெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து நான் வந்து பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லியிருந்ததுனால எங்களுக்கு வந்து அவர் மேலே வருத்தம் இல்லை, அவர் மேலே எங்களுக்கு வருத்தமே இல்லை. வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க பத்திரிக்கையாளர். அதுக்கு வந்து வருத்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் அந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க, அவரை பற்றி எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார் இந்த சம்பவத்துக்கு, இங்கே வந்து அரசு நல்ல பாதுகாப்பு கொடுக்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் இங்கே வந்து பாதுகாப்பு சரியாக கொடுக்கலங்க அப்படின்ட்டு தான் அவங்க வந்து பேசியிருப்பாங்க. விஜய் அவர்கள் மீது எந்த ஒரு வருத்தமும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வழக்கெல்லாம் முடிந்த பிறகு வருவதாக சொன்னதாக அதை ஏற்றுக்கொண்டதாக அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் வழக்கு முடியல, இன்னும் விசாரணை வந்து முடியலை, அங்கே வந்து அனுமதியும் கிடைக்கல. தளபதி விஜய் அவர்கள் அவங்கள்ட்ட வீடியோக்களில் சொன்ன விஷயம்தான் இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சந்திக்கிறதுக்கான காரணம் வந்து இதை இன்னும் காலதாமதம் படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கரூரை விட்டு வெளியில் வந்து சந்திச்சிருக்காரு. இப்போது இவங்க வைக்கிற குற்றச்சாட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எல்லா வீட்டுக்கும் ஒரு 37 குடும்பத்தோட வீட்டுக்கும் தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக போயிட்டு இவங்க வீட்டுக்கு மட்டும் போகாமல் இருந்தால் இவங்க சொல்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக பார்க்க முடியும். ஆனால் எங்கேயுமே போகல, எல்லா குடும்பங்களுமே இங்கே தான் வந்தாங்க. ஏதாச்சும் ஒரு குடும்பத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக போன மாதிரியும் கரூருக்கே வந்துட்டு இவங்க வீட்டுக்கு மட்டும் போகல அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட பதில் இருக்குது. நம்ம இதை தாண்டி இவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதாகவே இருக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய வீடியோக்கு கீழே வந்து எத்தனை கமெண்ட் வந்து எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்கன்னு அவங்களுக்கே புரியும். எந்த இடத்துலையுமே வந்து என்ன சொல்கிறது, உண்மை மட்டும்தான் வெல்லும் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு நீதி தான். இவங்கள்ட்டையும் நிறைய கேள்விகள் கேட்கலாம். இந்த இடத்துல நான் தவிர்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதான் நினைக்கிறேன். நான் இறுதியாக சீமான் அவர்கள் பேசிய பேச்சு தான் முழுக்க தமிழக வெற்றி கழகம் மீதும் தாவேகா மீதும் தளபதி விஜய் அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய வன்மத்தை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு. எல்லா கூட்டங்கள்லையும் தாவேக்காவை தவிர்த்து தாவேக்கா விமர்சனம் பண்ணாமல் அவர் கடந்தே கிடையாது. திமுக விமர்சனம் பண்ணுறது இல்லவே இல்லை அப்படின்ட்டு நேரடியாக குறிப்பிடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் இருக்குது. தாவேக்காவை மையப்படுத்தி தான் நாம் தமிழ் கட்சியோட அரசியல் இருக்குது. அந்த கட்சியினரும் அப்படி தான் இருக்காங்க. எவ்வளோ இழிவாக எழுத முடியுமோ அவ்வளோ இழிவாக எழுதிட்டு இருக்காங்க. தேர்தல் சின்னம் தாவேக்காவுக்கு கொடுக்க போகிறாங்க, கேட்க போகிறாங்க அப்படின்னோன்னே சவப்பெட்டி கேளுங்க,
சங்கு கேளுங்க, அமரர் ஊர்தி கேளுங்க, என்னென்ன மாதிரியான புதைக்குழி கேளுங்க, எவ்வளவு கேவலமான விமர்சனங்களை வந்து பேரை குறிப்பிட்ட சொல்கிறேன். சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்தி, ஃபாத்திமா ஃபர்கானா, இன்னும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுமே எல்லா வேட்பாளருமே இப்படி எழுதுகிறாங்க. நீங்கள் வந்து நாளைக்கு என்ன மக்களுக்கு வந்து நல்லது செய்ய போகிறீங்க? அந்த அளவுக்கு என்ன வன்மம்? இது சீமான் அவர்களுக்கு இருக்க வன்மம் உங்களுக்கும் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறது தான் புரியுது. இதில் வந்து முக்கியமாக இதுக்கான காரணம், இந்த கரூரில் 41 பேர் இறந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து விஜய் அவர்கள் தானே, அவரால் தானே இந்த கூட்டம் வந்துச்சு அப்படின்ட்டு சீமான் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் திமுகவினர் என்னென்னலாம் பேசிட்டு வந்தாங்களோ அதையே அவரும் பேசுகிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். காவிரி நதிநீர் சிக்கலுக்காக விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து தீக்குளிச்சு இறந்தார். அது வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டத்தில் வந்து இறந்திருந்தார். அந்த விக்னேஷ் இறப்புக்கு சீமான் அவர்கள் மீது தான் வழக்கு பதிவு செஞ்சாங்களா? அவர் தான் ஏவன் குற்றவாளின்னு போட்டாங்களான்னு? ஸ்டெர்லைட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஏவன் அப்படின்ட்டு போட்டாங்களா? கள்ளக்குறிச்சியில் வந்து 60க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கள்ளச்சாரம் குடிச்சு இறந்துருந்தாங்க. அது அரசோட தவறு, அரசாங்கத்தோட தவறு, ஆளக்கூடிய ஆட்சியாளரோட தவறு, ஸ்டாலின் அவர்களோட தவறு. அவர் மீது எஃப்ஐஆர் போட்டாங்களா? இல்லை. இதே போல் ஏர் ஷோ நடந்துச்சு, அதில் ஒரு 5 பேர் இறந்துருந்தாங்க. அந்த விபத்துக்கு வந்து அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாரா? தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான விபத்துகள் நடந்திருக்கு. கும்பகோணம் தீ விபத்தாக இருக்கட்டும், கருணாநிதி ஆட்சி காலங்களில் எத்தனை நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். அந்த ஆட்சி காலங்களில் நடந்ததெல்லாம் கருணாநிதி மீது ஏ1 அப்படின்னு சொன்னாங்களா? ஜெயலலிதா அவர்கள் கூட்டங்களில் வந்து எத்தனை பேர் மயக்கம் போட்டு இறந்தாங்க, எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து அவங்க மேலே சொல்லியிருந்தாங்களா? கும்பகோணம் தீ விபத்தாக இருக்கட்டும், தஞ்சாவூரில் தீ விபத்து, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தீ விபத்து வந்து அப்போ முதலமைச்சர் வந்து கருணாநிதி அவர்கள் தான். கருணாநிதி மீது வந்து ஏ1 அப்படின்னு குற்றவாளின்னு சொல்லியிருந்தாங்களா? விபத்துக்கு, அதாவது உங்களுக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் மீது வன்மம், அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாமே ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பிட்டு திமுக ஆட்சிக்கு, ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, காவல்துறைக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் பேசவே மாட்டீங்க அப்படின்னு தான் இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட முழுக்க விஜய் அவர்கள் குறித்தது மட்டும்தான் பதில் சொல்கிறீங்களே தவிர திமுக குறித்தோ காவல்துறை குறித்தோ பத்திரிகையாளர் கேட்குறாங்க. யார் தவறுனா ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்கலன்னு கேட்கும்போது அது இருக்கட்டும், அது சிபிஐ விசாரிக்கட்டும். அப்போ இதுவும் சிபிஐ விசாரிக்கட்டுமே. நீங்கள் யார் எழுதுறது? நீங்கள் என்ன ஜட்ஜா? நீங்கள் நீதிபதியா? நீங்கள் சொல்கிறது தான் தீர்ப்புன்ட்டு. அப்போ உங்களுடைய அரசியலே, உங்களுக்கான ஒரு அரசியலே வந்து நீங்கள் உங்களுடைய கட்சியினர்கிட்டே நீங்கள் வெளிப்பட்டு போகிறீங்க. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய அரசியல் எதை நோக்கி போகுது, எதை மையப்படுத்தி இருக்குது, எதற்காக இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய அரசியல் தொடர்ந்து தாவேக்காவை நோக்கி இருக்க நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லணும். இதில் அந்த சின்னம் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சவப்பெட்டி, புதைக்குழி சின்னம், சங்கு சின்னம் அப்படிலாம் கேட்கும்போது அந்த அமரர் ஊர்தி அப்படின்லாம் சாட்டையும் இடுமான கத்திலாம் போட்டிருந்தாங்க. அதில் முதல் பயனாளர் வந்து நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம். இந்த அவதூறு பரப்பவங்களுக்கும் பதிலடி தொடர்ந்து கொடுப்போம். தொடர்ந்து தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிக்கு ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.